டு ஆல். எல்லா சில்ட்ரன்ஸும் ஃபுல்லாக இப்போ ஓவர் என்தூசியாசமாக இருக்காங்க. ஒன்றே ஒன்று பேரண்ட்ஸ்க்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். என்னோட ஜேர்னியில் என்னோட அனுபவத்தில் என்ன எனக்கு புரிஞ்சுதோ தெரிஞ்சுதோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஒரு அச்சீவராக வரணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு கல்யாணி ராஜா நர்சரி பிரைமரி ஸ்கூல் correspondent sir, principal and staffs and my dear children, parents எல்லாருக்குமே என்னோட தேங்க் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் உங்கள் ஃப்யூச்சருக்கு படிக்கிறீங்களோ இல்லையோ உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட்டை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எது பண்ணாலுமே அது டேலண்ட் தான். எப்படா அப்படின்னு சொல்கிறாரு, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான், எப்படான்னு சொல்லியிருப்பான், அவ்வளோதான். ஆனால் இப்போ எவ்வளோ ரீச் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்குள்ள எவ்வளவோ நிறைய டேலண்ட் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சார் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஆள்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்மளாம் அப்படி சாதிக்க முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களாலே முடியும். நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் மேலே பேரண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வரேன். ஸோ உங்கள் பசங்களை வந்து என்ன அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள வழிநடத்தி வந்தீங்கன்னா அவங்களும் பின்னாடி ஒரு நிலைமையில அச்சீவராக வருவாங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட. என்னை போல நிறைய சாதனையாளர்களை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட ஆசையே. இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தான். அதை தாண்டி நிறைய சாதனையை படைக்கிறதுக்கு இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு அச்சீவராக வரணுங்கிறது என்னோட ஆசை. பேரண்ட்ஸும் அதுக்காக உங்கள் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் வளர்த்து கொண்டு வாங்க. எந்த சூழ்நிலையிலுமே பசங்க வந்து தோல்வி அடைகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், என்னால் முடியலம்மா அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் விட வேணாம். அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து கொண்டு போங்க. ஏன்னா நான் நிறைய தடவை வந்து எனக்கு முடியல அப்படின்னு சொன்னேன்னா எங்கள் அம்மா வந்து இதோட நீ உன்னோட லைஃப்பை வந்து நீ ஸ்டாப் பண்ணிக்காத, இதுக்கு மேலே நிறைய இருக்குது, இது லைட்டாக கொஞ்சம் உனக்கு பயமுத்துற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், பின்னாடி சந்தோஷம் இருக்குது, அதனால நீ தொடர்ந்து போயிட்டே இரு அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குட்டி கதை சொல்கிறேன். கதை மாதிரி சொல்லணும்னா, ரொம்ப தூரம் உங்களோட புதையலை தேடி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போகிற வழியில் நிறையா அந்த புதையல் இருக்கிற இடத்துல போகிற வழியில் நிறையா தங்கமோ வைரமோ குட்டி குட்டியாக கிடக்கும். நீங்கள் போகிறல அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸ்டாப் பண்ணிட்டு வரக்கூடாது. லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அதை விட பெரிய புதையல் அங்கே இருக்கும், பார்த்துருக்கோம். ஸோ என்னதான் கஷ்டம் வந்தாலும் அதை பீட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச்.